வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரை ஃபேமஸ் பால் பன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வீட்டிலேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசையணும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒரு 50 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டால் தான் அந்த பன் வந்து நல்லா பொங்கிட்டு வரும். இப்போ இந்த தயிரோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனியை நம்ம முழுசாகவும் சேர்த்துக்கலாம், பவுடராக அரைச்சும் சேர்த்துக்கலாம். இது கூட மைதா மாவு 1 கப், இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு சால்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த தயிரோட எல்லாமே மாவு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா உளுந்த வடை போடுற அளவுக்கு அதை வந்து நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசையணும். மாவு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அப்படியே கிள்ளி போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா இப்படி பீட் பண்ணிக்குவோம். அப்போ தான் அந்த உருண்டை வந்து நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி ஒரு மாதிரி சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாவை பீட் பண்ணிக்குவோம். பாருங்க, சூப்பராக நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருவோம். அப்படின்னா அந்த மைதா வந்து நல்லா ஊறி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்புக்கு 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கோம். இதில் 1/4 கப் சுகர் அளவுக்கு நம்ம மாவில் சேர்த்துச்சு, அதனால் 3/4 கப்பு ஒரு 200 கிராம்னு வச்சுக்கலாம். எவ்வளோ சுகர் எடுத்திருக்கோமோ அதே அளவு தண்ணி. நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சோடனே நம்ம அமர்த்திடலாம். ஒரு பிசுப்பு பதத்தோடு இருக்கும்போது இது நல்லா கொதிச்சுக்கட்டும். இப்போ நல்லா நம்மளோட சுகர் கொதிச்சு நல்லா சிறப்பு பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா பிசுன்னு தெரியுது. போதும், அடுப்பு அமர்த்திடலாம். இது கூட ஒரு 2-3 சொட்டு லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்படின்னா வந்து அந்த கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து வச்சுட்டு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம பால் பன்களை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை எடுத்து மறுபடியும் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்குவோம். எண்ணெய் காய வச்சாச்சு. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருண்டைகளாக போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். சோடா உப்புலாம் போட்டிருக்கிறதுனால உருண்டைகள்லாம் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். லைட்டாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் அதையும் தாண்டி ஒரு கலரில் நம்மளோட பால் பண்ணெல்லாம் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக உருண்டையாக செம்மையாக வந்திருக்கு. நமக்கு கொஞ்சம் தட்டையாக வேணும்னா கூட அப்படி லைட்டாக தட்டி விட்டு போட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி உருண்டையாக இல்லாமல் நல்ல பிளேட்டாக இருக்கும். நம்ம எல்லா பால் பன்களையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்த பால் பண்ணை அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கணும். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கணும். உள்ளே போட்டு நல்லா எல்லா பக்கமும் சுகர் சிரப் வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு நம்ம எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா இது நல்லா ஊறி உடஞ்சி கொலன்னு ஆயிரும். இப்போ நம்ம போட்ட பால் பன்கள்லாம் நல்லா ஊறி இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னும் நல்லா ஊறணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுவே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே சுகர் சிரப்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்மளோட பால் பன்கள்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 பன்ஸ் வரும். நம்ம கூட வேணும்னா அதே மாதிரி ப்ரொப்போர்ஷனாக ஏற்றிட்டே போகலாம். செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.